வணக்கம், இது நம்ம சேனல் ஆல் ஃப்ளேவர்ஸ் கிச்சன். இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: அரை கப் உளுத்தம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் எள்ளு, 10 பல் பூண்டு, 10 வரமிளகாய், அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து அரைச்சிக்கலாம். வாணல்ல எண்ணெய் எதுவும் சேர்க்காம அரை கப் தோல் நீக்கின வெள்ளை உளுந்து சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இது வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு, எடுத்து வச்சிடலாம். அதே வாணல்ல 1/4 கப் கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். பருப்பு எல்லாத்தையும் இந்த மாதிரி தனித்தனியாக வறுத்து அரைச்சோன்னா தான் பொடி நல்லா இருக்கும். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு, இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ 1/4 கப் எள்ளு சேர்த்து வறுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வெள்ளை எள்ளு தான் சேர்த்துருக்கேன். வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு, இதையும் எடுத்து வச்சிடலாம். வாணல்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பூண்டு தோல் நீக்காம லைட்டா நசுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுல வரமிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாய் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதுல ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு, இதையும் எடுத்து வச்சிடலாம். அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை பவுடர் பண்ணிக்கலாம். இது ஆறட்டும். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி அரைச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி அரைச்சு எடுத்துக்கலாம். நைஸாவும் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொரகொரப்பாவும் அரைச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இட்லி பொடியை அரைச்சாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான இட்லி பொடி ரெடி. நீங்களும் இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.